பிகின் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான்வெஜ் சுவைக்கு ஈடான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஆனியன், கருவேப்பிலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி இதை வச்சு நான்வெஜ் சாப்பிட முடியாத இதில் நமக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்ணுங்கிற கிரேஸ் வர்றப்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம நான்வெஜ்ஜையே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காயை இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் நல்லா புழுக்கள் இல்லாமல் பார்த்து, ஏன்னா கத்திரிக்காயில் எப்படியா இருந்தாலும் புழுக்கள் இருந்துடும். அதனால் அதையெல்லாம் செக் பண்ணி காம்பை தளவில் மட்டும் வெட்டிட்டு காம்போடு அந்த கோம்போடு போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயை இந்த மாதிரி கோம்பு இருக்கும்போது இப்படி செய்யணும், நல்லாயிருக்கும். கோம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கத்திரிக்காயில் பாருங்கள். அதை நல்லா கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த இந்த கிரேவியோட டேஸ்ட்டு நான்வெஜ்ஜை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட் கொடுக்கும். ஈஸியாக செய்யலாம். இது ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது. ஈஸியாக செய்யக்கூடிய இது ஒரு கிரேவி. இதோடு நீங்கள் முருங்கைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தக்காளியும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மட்டும் நான் இப்போ சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இந்த கிரேவியை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ தாளித்து கொடுத்துடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் ஆனவுடனே ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போது கொஞ்சமாக கடுகு, ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கடுகு, அது பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால கேஸ் பிரச்சனை வராது. அதுக்காக ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக வேண்டி. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இதில் மிளகாய் சேர்க்கலை, மிளகாத்தூள் சேர்க்கறதுனால மிளகாய் சேர்க்கலை. இப்போ இது வதங்கின உடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்க இதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த கிரேவி சாதத்தோடு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நான்வெஜ்ஜை விட இது சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிளறி ஒரு நல்ல எண்ணெயில் நல்லா ஒரு பெரட்டி கொடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது மட்டும் போட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூனில் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போது ஜீரகம் போட்டு தாளிச்சிருந்தோம்னா நம்ம ஜீரகப்பொடி சேர்க்க வேண்டாம். தாளிக்கும் போது ஜீரகம் போடாததுனால நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டோம். எல்லாமே தூளாக பொடி ஐட்டங்களாக சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா பச்சை வாசம் போகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கிரேவிக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துட்டோம். இது நல்லா பெரட்டி கொடுத்துடலாம். அந்த காரம் எல்லாம் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல பிடிக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரட்டி கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா பெரட்டி கொடுத்துட்டு நாம் இந்த கிரேவி ட்ரையாக வேணும்னா அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி மசாலா குழம்பு மாதிரி ஓரளவு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேகிற அளவுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு காயெல்லாம் நல்லா முழுகி வெந்து வர்ற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வேணால் தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் பல்லாக கீறி. இப்போ நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதான், தண்ணி விட்டாச்சு. இப்போது இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நான் ஒரே ஒரு
சில்லு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயை வந்து நம்ம திருகி போடுறத விட இந்த மாதிரி பல்லாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்க்கும்போது நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது அந்த தேங்காய் கடிபடும். சா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓரளவு நல்லா சதன்னு இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கிறேன் தண்ணி வச்சு. நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. பாருங்கள், தேங்காய் ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் சுவையை கூட்டி கொடுக்கும். சாப்பிடும்போது அந்த தேங்காய் கடிப்படும்போது சாதத்தோடு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கிரேவியில் வெந்ததுனால அந்த காரத்தோடு சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சுட சுட சாதத்தோட அந்த கிரேவியை வச்சு சாப்பிடும்போது சும்மா நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்றத விட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன், எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்வீங்க. செஞ்சு சாப்பிடுங்க. பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.